கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம ஆறுதலின் தேவன் என்ற தலைப்பில் நம்ம இந்த சீரீஸை நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆண்டவர் எப்படி நம்மளுக்கு ஆறுதல் செய்கிறார், அவரை நம்ம எந்த மாதிரி சூழ்நிலைகளில், நம்ம சூழ்நிலை ரொம்ப வறட்சியாக இருந்தாலும் ஆண்டவர் எப்படி ஆறுதல் செய்கிறார் என்று நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஆண்டவர் இன்னும் அதிகமாக அவருடைய பிள்ளைங்களுக்கு எப்படி ஆறுதல் செய்கிறார் என்று பார்ப்போம். வாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஏசாயா 51 அதிகாரம் 3 கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை வேதனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். நம்ம வணங்குற தேவன் எப்பேற்பட்ட தேவன், அப்படிதானே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், த லார்ட் கம்ஃபர்ட் ஜியோன். ஜியோன் என்னன்னு சொல்லி நம்ம லேட்டராக நம்ம பார்ப்போம். முதலாவது, ஆண்டவர் ஜியோனை ஆறுதல் செய்கிற வைக்கிறார். ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது, அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம், அதாவது வேஸ்ட் பிளேசஸ். இன்னைக்கு உலகம் நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லி நம்மளை புறக்கணிச்சாங்க பார்த்தீங்களா? இவனால் எந்த ஒரு செயல்பாடும் இருக்காது, இவனால் எந்த ஒரு வருமானமும் இல்லை, இவனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, பிரயோஜனம் அற்ற அந்த வேஸ்ட் பிளேசஸை அவர் கம்ஃபர்ட் பண்ணுறான்னு இருக்குது. அதுக்கப்புறம் எப்படின்னா, வனாந்தரமாக இருக்குல்ல நம்ம வாழ்க்கை, அதெல்லாம் ஏதனை போல மாறுமா. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பாலைவனமாக இருக்குது பார்த்தீங்களா, அவாந்திர வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கர்த்தருடைய தோட்டத்தை போல ஆகும். அப்படி சொல்லி இதெல்லாம் இருந்தால் என்ன நடக்கும்? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்த தைலமும் நிச்சயமாக நம்ம மேலே இருக்கும். அப்படி தானே? அப்போ இப்படிலாம் இருந்தால் நடக்குமா பிரதர்? நிச்சயமாக ஆண்டவர், என் வாழ்க்கை ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குதே. எனக்கு வர இந்த வார்த்தையோட தின நிகழ்ச்சியை பார்த்து நிறையா கால்ஸ் வருது. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவங்களுடைய விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட போதும், இவ்வளவு மோசமான சூழ்நிலைகளில் மக்கள் இருக்கிறாங்களா? நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய பிரச்சனை தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அடுத்தவங்களுடைய அந்த ஸ்டோரிஸ், அவங்களுடைய ஹிஸ்ட்ரிஸ்லாம் அவங்க கேட்க போதும், இவ்வளோ பிரச்சனைகள், இப்படிலாம் பிரச்சனை வருமா, இவ்வளோ காரியங்களா? ஐயோ, இவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மனுஷனாக இருந்தால் எந்த உதவியும் செய்ய முடியாத அந்த மாதிரி இருக்கிற வனாந்திர வேலி, அந்த மாதிரி இருக்கிற ஒரு வில்டர்னஸ், அதெல்லாம் ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார் என்று பார்ப்போம். இந்த வசனத்தில் ஆறுதல் செய்வார்னு இருக்குல்ல, இந்த ஆறுதலுக்கு, இந்த கம்ஃபர்ட்டுக்கு எபிரேய பதத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, நவ் கம் அப்படின்னா பிரீத் ஸ்ட்ராங்லி, நல்லா இழுத்து நீ மூச்சு விடு அப்படின்னு இருக்குது. இந்த டாக்டர் டேர்ம்ஸில் என்ன போட்டுக்குன்னா, ஹைப்பர் வென்டிலேஷன்னா நல்ல ஒரு டீப் ப்ரீத், நல்ல ஒரு ஸ்பீடாக நீ ப்ரீத் பண்ணு. யாரை டீப் ப்ரீத் நம்ம பண்ண சொல்லுவோம்? யாராச்சும் ரொம்ப கோவமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பயந்து போய் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? நல்ல இழுத்து மூச்சு விடு. நான் ஒவ்வொரு வீடியோக்கு முன்பாக பேசும்போது எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். அப்போது அந்த அண்ணன்ட்ட நான் சொல்லுவேன், ஒரு எக்ஸாம் கூட நான் பயந்தது கிடையாது, ஆனால் வீடியோன்னு வரப்போது எனக்கு அது பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்குது. வெளியில் நம்ம நிறைய பேருக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கிறோம். 400 பேர் முன்னாடி, 1000 பேர் முன்னாடிலாம் நம்ம செய்தி தேவன் கொடுக்க என்னை பயன்படுத்தி இருக்கிறார். அப்போல்லாம் எனக்கு அந்த பயம் இல்லை. ஆனால் அந்த வீடியோ முன்னாடி பேச போதும் அவ்வளோ பயம் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம இழுத்து ஒரு மூச்சை விடுவோம். அப்படி தானே? டீப் பிரீத். இந்த கம்ஃபர்ட்டுக்கு பேர் நவ் கம். எதுக்கு இந்த ஆண்டவர் இந்த வார்த்தையை, இந்த ஆறுதலுக்கு இந்த வார்த்தையை போட்டிருக்கிறாரு அப்படின்னா, என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் அவர் தனக்குள்ளே உள்வாங்கிறார். ஹல்லேலூயா! நம்மளுடைய பிரச்சனை எல்லாத்தையும் உள்வாங்கிறார். நம்ம 2 விஷயம் நம்ம பண்ணுவோம். டீப் ப்ரீத் பண்ண போதும், பிரெத் இன் பிரெத் அவுட், அப்படி தானே? இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். அவர் எக்ஸேல் பண்ண போதும் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஊதி தள்ளி விடுவார். பிரியமானவர்களே, அந்த 2 காரியம் மறந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் 2 காரியம் அவர் பண்ணுறாரு. முதலாவது, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நாற்றமான காரியங்களை அவர் உள்வாங்குகிறார். ரெண்டாவது, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மோசமான காரியங்களை அவர் ஊதி தள்ளுகிறார். ஹல்லேலூயா! இங்கே நம்ம சம்பவத்தை அவர் பார்ப்போம். ரொம்ப ஆண்டவருக்கு நெருக்கமான ஒரு உறவினர் யார்? லாசரஸ். அவர் இறந்து போகிறாரு. அப்போ இந்த ஜனங்கள் எல்லாருமே இவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வராங்க. அப்படி தானே? மார்த்தாள் மரியாளுக்கு ஆறுதல் சொல்ல வராங்க. யோவான் 11 அதிகாரம் 19 யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்தார்கள். அவங்களுடைய ஆறுதல் எப்படி இருந்துச்சு
பார்ப்போமா? அதே அதிகாரம் 31ஆம் வசனத்தில், அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்த அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாக எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையினிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். ஆறுதல் சொல்ல வந்தாங்க, ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த ஆறுதல் இவங்களுடைய இருதயத்தை தேற்றுகிற ஆறுதலாக இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் நம்மளுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, அப்படி தானே? ஆறுதல் சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க? நம்மளுக்கே 1008 பிரச்சனை இருக்குது, நம்ம போய் என்ன சும்மா லைட்டாக பேசிட்டு நம்ம பேரலாம், அவ்வளோதானே. இதே மாதிரி சூழ்நிலை தான் இந்த மார்த்தாள் மரியாள் வீட்டில். ஏன்னா அந்த குடும்பத்தில் வேறு ஆண்களே கிடையாது. இருக்கிற ஒரே ஆண் லாசரஸ், அவரே இறந்து போயிட்டார். அப்போ இந்த 2 பெண்கள் என்ன பண்ணுவாங்க? அடுத்தவங்களுடைய ஃப்யூச்சர் என்ன, இவங்களுடைய கேரியர் என்ன, அதெல்லாம் நினச்சி இருக்க போது இந்த ஜனங்கள் வழக்கம் போல வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் இயேசு அங்கே வருகிறான்னு கண்டவுடனே இந்த மரியாள் எந்திரிச்சு போகும்போது இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, என்ன நினைக்கிறாங்க? கல்லறையில் போய் அழுறா போல, அதனால் நம்ம அதை பார்க்க போவோம். அவங்களுக்கு என்ன எப்படி இருக்குது பார்த்தீங்களா? உதட்டளவில் ஆறுதல், ஆனால் இருதயத்தில் அந்த குடும்பம் இன்னும் அழுதுட்டு இருந்தால் நல்லா தானே இருக்கும், சந்தோஷமாக தானே இருக்கும். ஒரு ஃபேமஸான ஒரு கோட் இருக்குது, அப்படி தானே? உன் பிரச்சனையை நீ வெளியே யார்ட்டையுமே சொல்லாத. அப்படி சொன்னால் 99% பேர் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே நகையாடி கொண்டு தான் இருப்பாங்க. அவங்க சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பாக இவனுக்கு தேவை தான், இவளுக்கு தேவை தான், இவ ஆடின ஆட்டம் என்ன, பாடின பாட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வசனம் தெளிவாக சொல்கிறது, வருத்தப்பட்டு பாராம்சு பார்க்குறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உனக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு ஆறுதல் தருவேன். ஐ வில் கிவ் கம்ஃபர்ட் அண்ட் ஐ வில் கிவ் ரெஸ்ட் மை ஃப்ரெண்ட். இப்படி தான் தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், இந்த மாதிரி காரியங்கள் நடக்குது. இந்த கல்லறை தோட்டத்துக்கு போகிறாங்க. அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க, கொஞ்சம் கல்லை புரட்டி போடு அப்படின்னு சொல்ல போது அங்கே மார்த்தாள் சொல்லுகிறாள். என்ன சொல்கிறான்னு பார்ப்போமா? யோவான் 16ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றால் மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். ஆண்டவரே, 4 நாள் ஆயிடுச்சு. ஒரு பேட் பிரெத் வரும், ஒரு பேட் ஆர்டர் வரும், அது ஒரு ஸ்டிங்கியாக இருக்கும், ரொம்ப ஒரு மோசமான ஒரு நாற்றம் எடுக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்ட்டு வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அவர் உரத்த சத்தமிட்டு லாசருவை வெளியே வா என்று கூப்பிட்டாராம். எதுக்குங்க? நார்மலாக ஏன் பேசியிருக்கக்கூடாது? உரத்த சத்தமாக தான் கூப்பிடணுமா? என்றைக்குமே ஒருத்தங்க உரத்த சத்தம் இட போதும் என்ன ஆகுதுன்னா, அதுக்கு முன்பாக அவர்கள் மூச்சை இழுப்பாங்க. அதுக்கு முன்பாக அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் நிறையா இருந்தால் தான் கார்பன் டை ஆக்சைடு நம்ம வெளியிட முடியும். அந்த 40ஆம் வசனத்தில் ஏசு சொல்கிறார் பாருங்க, ஏசு அவளை நோக்கி, நீ விசுவாசத்தில் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதுக்கு என்ன அர்த்தம்? மார்த்தாலே அங்கே நாற்றம் எடுப்பது உண்மைதான், அது பொய் கிடையாது. ஆனால் அந்த நாற்றத்தை எல்லாத்தையும் நான் இப்போ உள்வாங்கி கொண்டு இருக்கிறேன், நான் இன்ஹேல் பண்ணி கொண்டு இருக்கிறேன், நான் பிரீத் இன் பண்ணி கொண்டு இருக்கிறேன், நான் உனக்கு ஆறுதல் செய்கிறேன், நான் அந்த நாற்றத்தை எல்லாத்தையும் நான் உள்வாங்குறேன். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நாற்றத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உள்வாங்குகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தவறான காரியங்களும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வில்டர்னஸ் வனாந்தரத்தையும் அவர் உள்வாங்குகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க என் வாழ்க்கை இவ்வளோ நாற்றம் எடுத்த வாழ்க்கையாக இருக்கிறத, நம்ம சேற்றில் இருந்தாலும், பாவ சேற்றில் எந்த சேற்றில் இருந்தாலும் அவர் இறங்கி வந்து நம்மளுடைய நாற்றத்தை எல்லாத்தையும் அவர் உள்வாங்குகிறார். பதிலாக அவர் மூச்சை வெளியிட போதும், உரத்த சத்தமாய் வெளியிட போதும், உள்ளுக்கு இருக்கிற அந்த மரித்த பிரேதம் அது உயிர் பெற்று வருகிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அவர் மூச்சை விடும்போதும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், எல்லா டிப்ரெஷன் எல்லாமே ஒரு தூசி ஊதுனா எப்படி தூசி பறந்து போகுமோ அதை போல பறந்து போக பண்ணுகிற தேவன் தான் நீங்களும் நானும் விசுவாசிக்கிற தேவன். அப்போ வசனம் சொல்லுகிறது ஏசாயா 51:3, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் தருவார். சியோன்னா என்ன தெரியுமா? சியோன்னா இட்ஸ் a very dry place. சாதாரண ட்ரை கிடையாது, அது ஒரு காஞ்சி போன இடம் கிடையாது, ரொம்ப காஞ்சி போன இடம், வெரி ட்ரை பிளேஸ். சியோன் முதல்ல யார்கிட்ட இருந்துச்சுன்னா ஜெபூசாயிட்ஸ் அந்த மக்கள்கிட்ட இருந்துச்சு. அவங்க யாருன்னா இந்த கானான் வழி வம்சத்தார்கள். அந்த கானான் யாரு? ஹாம் பெற்ற இந்த பிள்ளைங்க தான் கானான். ஹாம் யார்? நோவாவுடைய அந்த பையன் தான் ஹாம். அந்த ஹாம் தான் அந்த சபிக்கப்பட்ட பையன். அப்போ அந்த ஜெபூசாயிட்ஸ்க்கு ஒரு சபிக்கப்பட்ட ஒரு நிலம், ஒரு சபிக்கப்பட்ட, இட்ஸ் a வெரி ட்ரை பிளேஸ். அதை பார்த்தா உங்கள் வாழ்க்கை ஒரு ஜியோனாக இருக்கலாம், ஒரு வெரி ட்ரை பிளேஸாக இருக்கலாம், ஒரு காய்ந்து போன இடமாக இருக்கலாம், ஒரு அவாந்திர வெளியாக இருக்கலாம், ஒரு வில்டர்னஸாக இருக்கலாம், ஒரு வனாந்திரமாக இருக்கலாம். ஆனால் அந்த வனாந்திரத்தை நம்முடைய தேவன் ஆறுதல் சொல்லி, நம்மளுக்கு ஆறுதல் சொல்லி, ஆறுதல் பேச்சில் மட்டும் கிடையாது, செய்கைகள் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அதை ஏதேன் தோட்டத்தை போலவும், அந்த சியோனை ஏதேன் தோட்டத்தை போலாக தேவன் மாற்றுகிறார்.
அந்த அவாந்திர வெளியை கர்த்தருடைய தோட்டத்தை போல அவர் மாற்றுகிறார். பாருங்க, அதே ஏசாயா 51ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வேதம் தெளிவாக சொல்கிறது, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். வேற யாரும் உனக்கு ஆறுதல் செய்ய முடியாது மகனே மகளே. ஒருவேளை இன்னைக்கு உனக்கு பிரியமானது ஒரு ஆறுதல் வரலாம், அந்த ஆறுதல்லாம் நிரந்தரம் கிடையாது. வசனம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது, நானே உனக்கு ஆறுதல் செய்வேன். இந்த ஒரு சம்பவம் வேதத்தில் போட்டிருக்கு. ஒரு நவோமின்னு சொல்லி ஒரு பெண்மணி குறித்து நம்ம பார்க்குறோம். அவள் பெத்லகேமை விட்டு மோவாப் தேசத்துக்கு போதும் எல்லாவற்றையும் அவள் இழந்தாள். அவளுடைய புருஷன் இறந்து போனார், 2 பசங்க இறந்து போனாங்க, எல்லாத்தையும் இறந்து போனா. அவளுக்கு வாழ்க்கையில் தனிமை. அந்த தனிமையில், அந்த சஞ்சலத்தில் பாருங்கள், என்றைக்குமே சஞ்சலம் தனிமையில் இருக்க போதும் நம்மளுடைய நாவை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். பாருங்கள், அவன் என்னெல்லாம் பேசுகிறா பாருங்கள். ரூத் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அவர்கள் பெரியவர்களாம் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ, அது கூடாது என் மக்களே. பாருங்க, சொல்றா, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றால். கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்குது. நாம் இந்த மாதிரி பாதையில் போயிட்டு கொண்டு இருக்கும்போது நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்குது கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. பழையபடி பெத்லேமுக்கு வரப்போதும் எல்லாரும் சொல்கிறாங்க நவமின்னு சொல்ல போது, என்ன நவமின்னு கூப்பிடாத, நவமின்னு சொல்லாத, என்னைய மாறான்னு சொல்லு. அவள் இருதயத்தில் எவ்வளவு கசப்பு. இன்றைக்கி ஒரு வேளை அந்த அளவுக்கு நீங்கள் கசப்பு வைத்திருந்தீங்க என்றால் நிச்சயமாகவே நவமியுடைய வாழ்க்கையை எப்படி தேவன் ஆனந்த தைலமாக மாற்றினார் பாருங்கள். ரூத் 1ஆம் அதிகாரம் 20-21 அவள் எப்படி பேசுகிறா பாருங்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நவமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்துகையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றால். பாருங்க, இந்த தனிமை, இந்த ஆறுதல் இல்லாமல் இருப்பாங்க தெரியுமா. அவங்ககிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்களா? அவங்க பேச போதும் தேவனை குறித்தே அவங்க பேசுவாங்க. நான் ஒரு சில பேர்கிட்ட பேசியிருக்கிறேன். அவங்கள்ட்ட பேசும்போது ஏன் இந்த பிரதர்கிட்ட நான் பேசினேன் அப்படின்னு நான் நிறைய தடவை நான் யோசித்துருக்கிறேன். ஏன்னா அவர்களுடைய கோபங்கள், அந்த பிசாசு எப்படி அவங்கள பயன்படுத்துகிறார்கள் என்றால் தேவனுக்கு விரோதமாக பேசுவாங்க. கர்த்தர் தான் என்னை எப்படி ஆக்கிட்டார், கர்த்தர் தான் என்னைய பண்ணிட்டார். கர்த்தர் நம்மளை மோசம் போகிறதுக்கு அவர் ரொம்ப மோசமான ஆள் கிடையாதுங்க. நாம் எவ்வளோ மோசமானவங்க, நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல காரியங்களை செய்ய போதும் அவர் பரிசுத்தர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் நம்மளுக்கு தீமை செய்கிற தேவனே கிடையாது, அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவன் தான். ஆனால் இந்த நவமி தன்னுடைய புருஷன் இறந்துட்டார், எல்லாம் இறந்தனால அவளுக்கு என்ன பேச வேண்டும் என்று தெரியாமல் அவள் பிதற்றுகிறாள் பாருங்க. ஆனால் அதையும் தேவன் கண்ணுகராக விட்டார். அதாங்க நல்ல தேவன். நவமி என்ற அர்த்தத்துக்கு இனிமையானவள் என்று பேர். பிளசன்ட், ரொம்ப இனிமையானவன். அதான் சொல்கிறேன், என்னை இனிமேன்னு நீங்கள் கூப்பிடாதீங்க, என்னைய கசப்புன்னு நீங்கள் கூப்பிடுங்க. அவள் வாழ்க்கையில் ஒரு ஜியோன் இருந்தது, அவள் வாழ்க்கையில் ஒரு வேஸ்ட் பிளேஸ் இருந்தது, அவள் வாழ்க்கையில் ஒரு வில்டர்னஸ் இருந்தது, அவள் வாழ்க்கையில் ஒரு டெசர்ட் இருந்தது. அப்படி தானே? சியோன் இருந்தது, அது ஒரு ட்ரை பிளேஸ் இருந்தது. அவள் வாழ்க்கையில் ஒரு இவளால் யாருக்குமே எந்த பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆமாம், வயசான பெண்மணி, நம்ம எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவள் வாழ்க்கையில் ஒரு வனாந்திரம் இருந்தது, அவள் வாழ்க்கையில் ஒரு பாலைவனம் இருந்தது. ஆனால் பாருங்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் பாருங்கள். ரூத் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் போவாஸ் பேசுகிறாரு. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களுக்கு வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம், நான் போகிற பாதை கர்த்தர் பார்க்கிறாரா? கர்த்தர் தெளிவாய் இந்த நவமியை பார்த்து கொண்டிருக்கிறாரு. இந்த ரூத் இந்த நவமிக்கு என்னெல்லாம் பண்ணா அதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த போவாஸ் பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர்த்த இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிடுறாங்க. இந்த போவாஸும் இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிடப்படத்தக்கவராக இருக்கின்றார். அந்த 2:13 ரூத் சொல்கிறா பாருங்க, ஆண்டவனே உம்முடைய கண்கள் எனக்கு தயை கிடைக்க வேண்டும், நான் உம்முடைய வேலைக்கால் ஒருத்திக்கு சம்மா இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே. ஆண்டவர் நவமிக்கு மட்டும் கிடையாது, நவமியை பற்றி பிடித்து கொண்டு வந்த அந்த ரூத்துக்கும் தேவன் ஆறுதலாய் அங்கே இருக்கிறார். தேவன் இந்த மாதிரி மனுஷங்களை ஆறுதலாக கொண்டு வரார். கடைசியாக பாருங்கள், அவங்க 2 பேத்துக்கும் திருமணம் நடந்தது. ஒரு பிள்ளை பெக்கிறா, அந்த பிள்ளைக்கு ஓபேத் என்று பேர் வைக்கிறாங்க. அந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த பிள்ளை குறித்து பேசுகிறார்கள். ரூத் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும். நவமி சொன்னால, நான் சிறுமப்பட்டு போயிட்டேன், எனக்கு இனிமே யார் இருக்கிறா, நீங்கள் என்ன நவமின்னு சொல்லாதீங்க, என்னை மாறான்னு சொல்லுங்கள். கர்த்தர் தான் என்னை சிறுமைப்படுத்தினார், கர்த்தர் தான் என் வாழ்க்கையை சீரழிச்சார், இனிமேல் என்னை பார்க்குறதற்கு யாருமே இல்லை, எனக்கு வயசாகிடுச்சு, என்னை பார்க்குறதுக்கு யாருமே இல்லைன்னு சொன்ன அந்த நவமிக்கு ஆண்டவர் எப்படி ஆறுதல் கொடுத்தார் என்றால்,
ரூத் 4:15 அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரை பார்க்கலும் உனக்கு அருமையாக இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். பாருங்க, உன் முதிர் வயது வரைக்கும் உன்னை ஆதரிப்பான், நீ உன் கடைசி காலம் வரைக்கும் உனக்கு சேவகம் பண்ணுவான். அதனால தான் அவனுக்கு ஒரு பேர் வச்சாங்க ஓபேத். ஓபேத் என்ற சர்விங். திஸ் ஓபேத் சர்வ் நோமி அட் ஹர் ஓல்ட் ஏஜ். முதிர் வயது வரைக்கும் இந்த நவமிக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை சிறுமப்படுத்தலை மகளே, நீ அப்படி நினச்சிட்டு இருக்கிற, நான் உன்னை சிறுமப்படுத்தலை. உன் முதிர் வயது வரைக்கும் உன்னைய பத்திரமாய் பாதுகாக்கிறதுக்கு உனக்கு நான் ஒரு பேரை நான் கொடுக்குறேன். ஏசாயா 49:13 வானங்களே கெம்பிரித்து பாடுங்கள், பூமியே களிக்கூறு, பர்வதங்களே கெம்பிரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். பாருங்க, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்கிறார். சிறுமைப்பட்டிருந்த இந்த நோமி சொல்றேன், என்னை சிறுமைப்படுத்திட்டாரு என் ஆண்டவர் அப்படி சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சிறுமைப்படுத்தல, சிறுமைப்பட்டிருந்த உனக்கு நான் இரக்கமா இருக்கிறேன், நான் உனக்கு ஆறுதல் செய்கிறேன். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் ஒருவேளை மனுஷனுக்கு விரோதமாகவோ கர்த்தருக்கு விரோதமாகவோ நீங்கள் பேசினீர்கள் என்றால் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு, ஆண்டவரே நான் தெரியாமல் பேசிட்டேன். யோபு பேசினா பார்த்தீங்களா, நான் தெரியாமல் பேசிட்டேன், அதனால் நீங்கள் நிச்சயமாக எனக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தான். முதிர் வயது வரைக்கும் நோமை கைவிடாத தேவன் உங்களையும் என்னையும் நிச்சயமாகவே அவர் கைவிட மாட்டார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த வீடியோ உங்களோட பேசும் என்று. போன வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், அதோடைய தொடர்ச்சி தான் இது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆறுதல் தேவனை குறித்து அடுத்த ஒரு செக்ஷன் நம்ம பார்ப்போம். Until then, bye from Jimal.